ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கேட்டட் கம்யூனிட்டினா இப்படி தாங்க இருக்கணும். ஃபுல்லாக பங்களாஸுங்க, அப்பார்ட்மெண்ட்டுங்க, 60 அடி 40 அடி 30 அடி அகலமான ரோடுங்க. உள்ளேயே சூப்பர் மார்க்கெட் இருக்கு, மளிகை கடை இருக்கு, உள்ள 24 hours கிளினிக் இருக்கு, 2 ப்ரீ ஸ்கூல் இருக்கு. இது எல்லாமே காம்பவுண்டுக்குள்ள இருக்கு. எதுக்குமே நீங்க வெளியே வர வேண்டாம். இதெல்லாம் தாண்டி கிளாம்பாக்கம் டெர்மினஸ்ல இருந்து நம்ம சைட் என்னமோ வெறும் ஒரு 2 கிலோமீட்டர் ஆன் ரோட்டு மேல இருக்க 200 ஏக்கர் டவுன்ஷிப்குள்ள உங்களுக்கான சொந்த வீடும் பிளாட்டும் கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான சைட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். 6 லைன் ரோட்டு மேலேயே இருக்க ஒரு பிரம்மாண்டமான கம்யூனிட்டிக்குள்ள பட்ஜெட் விலையில பிளாட்டுகளும் வீடுகளும் பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி சென்னையில நீங்க லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. டெய்லி புது ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அது மூலமா நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் தேடி பிடிச்சு உங்களால வாங்க முடியும். ஆர்ச் வெளியே வண்டிக்கு கிராஸ் ஆக தெரியுது பாருங்க. ஆன் மெயின் ரோட்டு மேல, ஆன் 6 லைன் ரோட்டு மேல அழகான கேரட் கமிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்குங்க. இனிமே தான் அது வரணும், இது வரணும், இப்போ இது வந்துடும், அப்போ அது வந்துடும், அதெல்லாம் இல்லவே இல்லை. எல்லாமே இருக்கு. உள்ள ஒரு கிட்டத்தட்ட 200 ஏக்கர் டவுன்ஷிப்பு. உள்ள குறைஞ்சது ஒரு 500 வீடுகளுக்கு மேல பார்க்கலாம். இதுல அபார்ட்மெண்ட்டுகள், தனி வீடுகள் எல்லாமே அடக்கும் உள்ள. அதனாலதான் 2 ஸ்கூல் இருக்கு, இது இல்லாம சூப்பர் மார்க்கெட் இருக்கு, மளிகை கடை இருக்கு, பெரிய பார்க் ஏரியா இருக்கு, வாக்கிங் ட்ராக், ஜாக்கிங் ட்ராக் இருக்கு, உள்ளேயே முக்கியமா கோவில் இருக்கு. இவ்வளவு மாசான கேரட் கம்யூனிட்டிக்குள்ள உங்களுக்கு பட்ஜெட் விலையில பிளாட்டுகள் இங்க சேலுக்கு இருக்குங்க. இந்த சைட் அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம வண்டலூர் மன்னிவாக்கத்துலங்க. எஸ், நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த ரோடு தான் வண்டலூர் டு ஒரகடம் போற ஆன் ஸ்டேட் ஹைவேஸ். ஓகேவா? 6 லைன் ரோட் ஆகிய இந்த ரோட்டு மேல தான் நம்ம சைட் இருக்கு. கரெக்டா வண்டலூர் மன்னிவாக்கம்ல இருக்குங்க. சரிங்களா? கிளாம்பாக்கம் டெர்மினஸ்ல இருந்து வண்டலூர் மன்னிவாக்கம் இருக்க நம்ம சைட் இன்னமும் ஷார்ப்பா வெறும் ஒரு 2 கிலோமீட்டர் மட்டும் தாங்க. இப்போ நாம அவுட்டர் ரிங் ரோட் ஃப்ளைஓவர் கீழே நிக்கிறோம். மன்னிவாக்கம் ஜங்ஷன் இது. சரியா? அந்த அவுட்டர் ரிங் ரோட் மேல லாரி கிராஸ் ஆகுது பாருங்க. ஓகேவா? லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா மீஞ்சூர், ரைட் சைடு கிளாம்பாக்கம் டெர்மினஸ். ரொம்ப பக்கங்க. கிளாம்பாக்கம் டெர்மினஸ் வந்து நம்ம சைட் ரொம்ப பக்கம். இவ்வளவு லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்குங்க நம்ம சைட்டுக்கு. சரி, இன்னைக்கு பார்க்க வந்திருக்க சைட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா வெறும் 33 பிளாட் மட்டும் தாங்க. 780 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் மட்டும் தான் உள்ள பிளாட்டுகள் இருக்கு. நான் சொல்றேன், இந்த சின்ன லே அவுட் டோட்டலா 33 பிளாட்டுகள் மட்டுமே கொண்ட சின்ன லே அவுட் இருக்கிறது இந்த 200 ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த டவுன்ஷிப் உள்ளங்க. வித் சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவோட தான் இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரமோட் பண்றாங்க ரெட் சாண்ட் குரூப். அவங்க நம்ம தான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க யாருக்குமே இந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது மாதிரியான ஆன் ரோட்டு மேல ஃபுல்லி கமர்ஷியலி வெல் டெவலப்டு ஏரியாவான நம்ம மன்னிவாக்கத்துல ஒரு ப்ராப்பர் கேரட் கம்யூனிட்டிக்குள்ள, வெல் டெவலப்டு கேரட் கம்யூனிட்டிக்குள்ள லேண்டோ வீடோ வேணும்னா நீங்க இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பா வந்து பார்க்கணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நல்ல டெவலப்டான கம்யூனிட்டிக்குள்ள பிளாட்டுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது இங்க உங்க சொந்த வீடு அமைச்சுக்கிட்டீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி டெவலப்டு ஏரியாக்குள்ள தான் நீங்க வாங்குறீங்க. வண்டலூர் மன்னிவாக்கம் பத்தி சொல்லணும்னா ஒரு பாஷான ஏரியாங்க. நீங்க ஒரு ஹை கிளாஸ் ஏரியால செட்டில் ஆகணும். பக்கத்துல ஸ்கூல் காலேஜஸ் நிறைய இருக்கணும். நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹைஃபையான ஏரியால செட்டில் ஆகணும். பக்கத்துல தண்ணி ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஃப்ளட் ஆகாத சேஃபான ஏரியாவா இருக்கணும். அப்படின்னா நீங்க இந்த ஏரியாவை கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஏரியா பர்டிகுலரா டிராஃபிக் ஆகாதுங்க. உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோட் இருக்கிறதுனால சிட்டிக்குள்ள எந்த ஏரியா போனாலும் ஸ்மூத்தா செக்யூர்டா போய் சேரலாங்க. டிராஃபிக்ன்ற ஒரு டென்ஷன் நமக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா பக்கத்துல தான் இருக்கவே இருக்கு அவுட்டர் ரிங் ரோட். திரும்ப இந்த பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இதோ இந்த 2 போர்டு இருக்கு இல்லையா? ப்ரீ ஸ்கூல் உள்ள 2 இருக்கு. உள்ளே டிஃபால்ட்டா ஹாஸ்பிட்டல் இருக்கு. இது ஒரு ப்ரீ ஸ்கூலுங்க. இது நம்ம சைட்டுக்குள்ள தான் இருக்கு. ப்ரீ ஸ்கூல் ஆக்சுவலி இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் வேற இது. இது இல்லாம லிட்டில் லிம்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு ப்ரீ ஸ்கூல் வேற இருக்கு. பர்டிகுலரா கோவில் இருக்கு. நம்ம சைட்டுக்குள்ள கோவில் இருக்கு. வாக்கிங் ஜாக்கிங் ட்ராக் இருக்கு. 60 அடி ரோட்லாம் வேற உள்ள கொடுத்துருக்காங்க. சரியா? ஸ்ரீநிகேதன் பாடசாலா சிபிஎஸ்சி ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து கரெக்டா வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் தான் வரும். ஆல்வி இன்டர்நேஷனல் ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 2.5 to 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வரும். ஹோலிசா இன்டர்நேஷனல் ஸ்கூல், வேலம்மாள் நியூஜன் ஸ்கூல், நீலன் ஸ்கூல், இது எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 3 to 4 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளேயே வருதுங்க. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டலூர் டு ஒரகடம் போகிற ரோட்டு மேலேயே தானிஷ் அஹ்மத் காலேஜை பார்க்க முடியும், கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜை பார்க்க முடியும். முக்கியமாக பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம சைட்ல வந்து மேக்ஸிமம் ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளேயே வந்துருதுங்க. ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் ஸ்கூல் காலேஜஸ்க்கு பஞ்சமே இல்லை இந்த லொக்கேஷனில். அதனால தான் இங்கே காசா கிராண்டு, அருணெக்ஸலோ, ரூபி அபார்ட்மெண்ட்டு, இது மாதிரி பெரிய பெரிய பிராண்டுகளோட ப்ராஜெக்ட் இங்கே நிறைய பார்க்க முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேம் இதுதான் மன்னிவாக்கம் ஜங்ஷன். லெஃப்ட் எடுத்தா ஆன் ரோட்டு மேலே நம்ம சைட். அவ்வளவுதாங்க மக்களே. ப்ராப்பர் கேரட் கமிட்டி 200 ஏக்கர் டவுன்ஷிப்பில் உங்களோட தனி வீடும் உங்களுக்கான கனவு மனையும் பட்ஜெட் விலையை அமைக்கணும்னா உடனே ஸ்கிரீன் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வெல் டெவலப்டு டவுன்ஷிப்பில் 780 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்க பட்ஜெட்டில் பிளாட் இருக்கு. வித் சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவோட எல்லா அம்யூனிட்டிஸ் வேற நீங்க தாராளமா என்ஜாய் பண்ணலாம். இப்போ ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரா உங்களுக்கு ரெட் சாண்ட் குரூப் வெறும் 5499 rupees per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மெயின் ரோட்ல இருந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் ஒரு 400 மீட்டர்ஸ் தான். மறந்துடக்கூடாது. அதை நீங்க சைட்டை சுத்தி பாக்குறீங்களா? நீங்க ஃபுல்லா வீடுங்க இருக்கு.
ஸோ வந்து பாருங்க, ஸ்டார்டிங் வரவங்களுக்கு 30 அடி ரோட்டு மேலே பிளாட்டுகள் கிடைக்கும். கார்னர் பிளாட்லாம் தேடி தேடி பார்த்து வாங்கலாம் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வரும்போது. ஓகேங்களா? அதனால சீக்கிரமே ஸ்கில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு ரெட் சாண்ட் குரூப் அவங்ககிட்ட பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. வண்டலூர் மண்ணிவாக்கம் மாதிரியான ஒரு பாஷான ஏரியாவில் நியூ லே அவுட், அதுவும் 200 ஏக்கர் டவுன்ஷிப்பில் கிடைக்கிறதுலாம் ரொம்ப 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 அரிதான விஷயம். அதனால இதுக்கான டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே ஸ்கில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. இந்த லே அவுட்டோட நேம் மீரா நகர். இதை ப்ரமோட் பண்றவங்க ரெட் சாண்ட் குரூப். சரிங்களா? பர்டிகுலரா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னா 90% வரைக்கும் பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. எல்லா லீடிங் பேங்க்ஸ்ல இருந்தும் 90% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும். வெறும் ஒரு 10% மட்டும் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும், இங்க உங்களால ஒரு பிளாட்டை வாங்கிக்க முடியும். இது மாதிரியான கேரட் கமிட்டிகளை வெறும் ஒரு 59 லேக்லயே இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டி தராங்க. பிளாட்டுகள் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 42 லேக்ல இருந்து இங்க உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்களா? பிளாட்டோட ரேட்டு 5499 rupees per square feet. இந்த லொகேஷனுக்காகவே நீங்க வாங்கலாம். வந்து பாருங்க, காமன் பீஸ்ஃபுல்லா அப்படியே வேற லெவலுக்கு என்னமோ அண்ணா நகருக்குள்ள இருக்கிற அந்த ஃபீல் எனக்கு இங்க கிடைச்சதுங்க. ஏன்னா உங்களுக்கு வைட் அண்ட் ரோடு, உள்ளேயே டெம்பிள் இருக்கு, பார்க் இருக்கு, சூப்பர் மார்க்கெட், ப்ரீ ஸ்கூல் எல்லாமே உள்ள இருக்கு. வேற எதுக்குமே நம்ம வெளியே போக தேவையில்ல. ஒரு காமான அட்மாஸ்பியர்ல உங்க தனி வீடு அமைச்சிட்டோம்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நச்சுன்னு ஒரு சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.